எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் ஊர் ஸ்பெஷல் கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். சாம்பாருக்கு தேவையான பொருளெல்லாம் வீடியோவில் காட்டியிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 4 பேருக்கு 100 கிராம் துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயும் ஊற்றி 4 விசில் வச்சு எடுங்க. 1/4 மூடி தேங்காயோட 2 பச்சை மிளகாயை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சுக்கோங்க. சட்டி காஞ்சதும் எண்ணெயை ஊற்றுங்க. 1 வெங்காயம் 3 பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் 1 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் காய்கறியும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க விடுங்க. இந்த சாம்பாருக்கு மிளகாத்தூளை தேவையில்லை. இப்போது காய்கறி வெந்திருக்கும். நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியையும் ஊற்றி தேவையான உப்பையும் போட்டு கலரி விட்டு கொஞ்ச நேரம் மூடி விடுங்க. இப்போது காய்கறி எல்லாம் வெந்திருக்கும், உப்பு காரமெல்லாம் ஏறியிருக்கும். இப்போ வேக வச்சுருக்க பருப்பையும் அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கிளறி விட்டு ஒரு கொதிக்க விடுங்க. கடைசியாக ஒரு சின்ன எண்ணெய் சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் தாளித்து சாம்பாரில் கொட்டுங்க. நிறைய பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதுவே காரம் சரியாக இருக்கும். கொத்தமல்லி தழை போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார். எங்கள் ஊரில் இந்த சாம்பார் ரொம்ப ஸ்பெஷல். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.